வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு வந்து தேவைப்படுற மாதிரி செம்ம இன்ஃபர்மேட்டிவாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டு நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து நம்ம பைக்ஸுக்கு ஸ்கூட்டர்ஸ்க்கு செக்மெண்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் வீடியோ வந்து போடுவோம். அதுக்கு நல்ல ரீச் இருக்கும். இதேமாதிரி இன்னும் அதிகமான கம்பேரிசன் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பட் இந்த முறை வந்து பெட்ரோல் செக்மெண்ட்டை விட்டுட்டு நம்ம வந்து எலக்ட்ரிக் செக்மெண்ட்டுக்கு வந்து போயிருக்கோம். சடனாக ஏன் வந்து எலக்ட்ரிக் செக்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குங்க. ஏத்தரில் பார்த்தீங்கன்னா ரிஸ்டா ஸ்கூட்டர் வந்து இப்போ வந்து லான்ச் ஆகிருக்கு. ரிஸ்டா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி மேன் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேமிலி மேன் என்னங்க எதிர்பார்ப்பாரு? அவருக்கு டிசைன்லாம் பெருசாக இருக்க வேணாம், ஓரளவு ஸ்பீடு போகணும், நல்ல ரேஞ்ச் கொடுக்கணும், நல்லா உட்காந்து போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கணும், கால் வச்சுக்கிறது கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கணும், பொருட்கள்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு போகணும். ஏதோ ஒரு காய்கறி வாங்கிட்டு வராரு, ஜாமான் வாங்கிட்டு வராரு அப்படின்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நல்ல ஒரு பூட் ஸ்பேஸும் நல்லா இருக்கிற மாதிரி ஸ்கூட்டர் தான் அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். அவரோட எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் ரிஸ்டா வந்து இருக்குது. சரி, ரிஸ்டா பற்றி பார்க்குறப்ப அப்படியே காம்படிட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஸ்கூட்டர்ஸ் வந்து லைனப்பில் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ரிஸ்டா கூட இன்னொரு 4 ஸ்கூட்டர் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக கம்பேர் பண்ண போகிறோம். எது நல்லா ஸ்பீடாக போகும், எது நல்ல ரேஞ்ச் கொடுக்கும், எந்த இது வந்து எந்த ஹேண்ட்லிங்க் வந்து நல்லாயிருக்கும், எது லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸு, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஸ்கூட்டர் வந்து எது வந்து பட்ஜெட் வெளியில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு 5 ஸ்கூட்டர்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரீசெண்டாக லான்ச் ஆன ஏத்தரில் ரிஸ்டா வந்து எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து டிவிஎஸில் இருக்கக்கூடிய ஐக்யூப் வந்து எடுத்துக்குவோம். மூணாவதாக பஜாஜ் செட்டாக் வந்து எடுத்துக்குவோம். நாலாவது ஓலாவில் S1 ப்ரோ எடுத்துக்குவோம். ஃபைனலாக அஞ்சாவதாக வந்து ஹீரோவில் வந்து விடா V1 வந்து இருக்குது. ஸோ இந்த 5 ஸ்கூட்டர்ஸ் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா என்ன கேட்போம்? எவ்வளோ ஸ்பீடுங்க போகும், எவ்வளோ ரேஞ்சுங்க போகும் அப்படின்னு கேட்போம். ஸோ அதனால் அந்த மோட்டாரோட ஸ்பெக்கு, பேட்டரி எவ்வளோ கிலோவாட்டு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரிஸ்டா பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மோட்டாரோட பவர் அப்படின்னு பார்த்தோன்னா, மோட்டார் பொறுத்த வரைக்கும் வந்து பவர்லேயே பீக் பவர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நாமினல் பவர்னு சொல்லுவாங்க. இப்போ பீக் பவர் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். பவருங்கிறப்ப அதிகபட்ச பவர் அது வந்து ரிஸ்டா வந்து 4.3 கிலோவாட் வந்து வரும். ஐக்யூப் வந்து 4.4 கிலோவாட்டு, செட்டாக் வந்து 4.2 கிலோவாட்டு, ஓலா வந்து 11 கிலோவாட்டு, விடா பார்த்திங்க அப்படின்னா 6 கிலோவாட்டு. ஸோ இந்த பீக் பவர் அப்படிங்கிறது நம்ம அதிகபட்ச பவர். இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ நான் இருக்கேன் சாப்பிட்றேன் அப்படின்னா என்னால் ஒரு 8 இட்லி சாப்பிட முடியும் அப்படின்னா அதுதான் அது அந்த மாதிரி அந்த மோட்டாரோட அதிகபட்ச பவர் தான் அது. ஆனால் அந்த பீக் பவர் வச்சு நார்மலாக நம்மளால் வந்து ரன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த கண்டிஷனில் பீக் பவரில் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் மோட்டார் எல்லாமே வந்து போயிடும். பட் மேக்ஸிமம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம், அதுதான் பீக் பவர்னு சொல்லுவாங்க. பட் இந்த பீக் பவருங்கிறது ஜஸ்ட் ஒரு வேல்யூக்காக தான் சொல்கிறது. இதை தாண்டி நாமினல் பவர் இல்லைனா ரேட்டட் பவர்னு சொல்லுவாங்க. அந்த பவரில் மட்டும்தான் நம்ம ரோட்டில் வந்து ரைட் பண்ணுறப்ப அந்த பவர் தான் மேக்ஸிமம் வந்து சொல்லுவாங்க. ஸோ ரேட்டட் பவர் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஸ்டாக் வந்து இன்னும் அஃபிஷியலாக அவங்க வந்து சொல்லலை. அநேகமாக வந்து பீக் பவரோட ரேட்டட் பவர் வந்து கம்மியாக தான் வரும். எப்படி ஒரு 3லேருந்து 3.5 கிலோவாட் வரைக்கும் வந்து வரும். ஐக்யூபோட நாமினல் பவர் வந்து 3 கிலோவாட்டு, செட்டாக்கோட நாமினல் பவர் வந்து 4 கிலோவாட்டு, ஓலா வந்து 5.5 கிலோவாட்டு, விடா பார்த்தீங்கன்னா 3.9 கிலோவாட். ஸோ இதில் வந்து பவர் பீக் பவராக இருக்கட்டும், ரேட்டட் பவராக இருக்கட்டும், ரெண்டுமே எதில் வந்து அதிகம் அப்படின்னா ஓலாவில் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பவர் மோட்டார் பற்றி பேசுகிறப்ப ஸ்பீடு வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்பீடு எந்த வண்டி நல்லா ஸ்பீடாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஸ்டா வந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடாக போகும். ஐக்யூப் வந்து 78 கிலோமீட்டர் வந்து போகும். செட்டாக் வந்து 73 கிலோமீட்ரு, ஓலா பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். விடா வந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஸோ அதனால் நமக்கு மோட்டரோட ஸ்பெக்கு வந்து ஓலாவில் தான் அதிகம். அதுக்கேற்றபடியே ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ஓலா மட்டும்தான் 100+ வந்து போகுது. மற்ற ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே 100 கீழே தான் வந்து வருது. அடுத்து வந்து டார்க் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எலக்ட்ரிக் வண்டியாக இருந்தாலும் டார்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இனிஷியலாக வந்து ஒரு வண்டி வந்து திணறாமல், இப்போ நார்மலாக சோலோவாக ரைட் பண்ணுறப்ப பிரச்சனை கிடையாது. பட் டபுள்ஸ் வந்து போகிறோம், லோடோடு போகிறோம் அப்படின்னா டார்க் இருந்தால் தான் வண்டி இழுக்கும். அதுவும் ஸ்பெஷலாக எலக்ட்ரிக்கில் நீங்கள் வந்து ஒரு டார்க்கு கம்மியாக இருக்க வண்டிலாம் வாங்கினீங்க அப்படின்னா 2 பேர்லாம் நீங்கள் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து சார்ஜும் ஒரு 50+க்கு மேலே வந்துருச்சு, 50க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா வண்டி இழுக்கவே இழுக்காது. அப்போ டார்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த வண்டி அதிக டார்க்கை வந்து கொடுக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரிஸ்டா வந்து 22 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஐக்யூப் 33 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். செட்டாக் 20 Nm, ஓலா வந்து 58 Nm, விடா வந்து 25 Nm. அப்போ வந்து இதுலேயுமே டார்க்குமே வந்து நமக்கு வந்து ஓலா தான் அதிகமாக கொடுக்குது. அப்போ வந்து பவர், ஸ்பீடு, பவரு ப்ளஸ் வந்து டார்க்கு, இது எல்லாமே வந்து ஓலாவில் பார்த்திங்கன்னா நமக்கு அது அதிகமாக வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேட்ரி கெப்பாசிட்டி வந்து பார்ப்போம். ஸோ பேட்டரி பற்றி பார்த்தோன்னா ரிஸ்டாவில் வந்து 2 டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. பேஸ் வேரியண்ட்டில் 2.9 கிலோவாட் வந்து வரும், டாப் வேரியண்ட்டில் 3.7 கிலோவாட் வந்து வரும். நெக்ஸ்ட் ஐக்யூப் பார்த்தீங்கன்னா 3.04 கிலோவாட் வந்து வரும். செட்டாக்லையும் வந்து 2 ஆப்ஷன் வந்து வருது. ஒன்று அர்பன் இருக்குது, இன்னொன்று ப்ரீமியம் இருக்குது. அப்போ 2.9 கிலோவாட்டு, 3.2 கிலோவாட், பெருசாக வித்தியாசம் வந்து வராது. கொஞ்சம் அதிகமான கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட நமக்கு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 10 to 13 வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓலா பொறுத்த வரைக்கும் 4 கிலோவாட் வந்து வரும்.
ஃபைனலாக விடாவை பொறுத்த வரைக்கும் 3.44 கிலோவாட்டு 3.94 கிலோவாட்டு. ஸோ இந்த இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-22 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஸோ பேஸ் வேரியண்ட் வந்து 3.44, டாப் வேரியண்ட்டு 3.94. ஸோ இப்போ வந்து ரேஞ்சு வந்து எந்த வண்டி அதிகமாக கொடுக்குதுன்னு பார்ப்போம். நான் சொல்கிற ரேஞ்சு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரேஞ்ச், அதாவது ஐடிசி கொடுத்த ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக நான் சொல்கிற ரேஞ்சு கண்டிப்பாக போகாது. நான் சொல்கிற ரேஞ்சு போகணுன்னா நீங்கள் பிரேக்கே அப்ளை பண்ணாமல் ஸ்பீடையும் குறைக்காமல் ஸ்மூத்தாக ஒரு 50-60 கிலோமீட்டரில் அப்படியே போனீங்கன்னா கிடைக்கும். இப்போ நான் சொல்கிற ரேஞ்சை விட கண்டிப்பாக வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் கம்மியாக தான் வந்து கொடுக்கும். ஸோ ரேஞ்சுன்னு பார்த்தப்ப ரிஸ்டா எடுத்துக்கிட்டோன்னா 2.9 கிலோவாட் வந்து 123 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கொடுக்கும். டாப் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 3.7 கிலோவாட் எடுத்திங்கன்னா 160 கிலோமீட்டர் வந்து கொடுக்கும். ஐக்யூப் வந்து 145 கிலோவாட் வந்து கிலோமீட்டர் வந்து கொடுக்கும். செட்டாக் வந்து 2.9 கிலோவாட்னா 113 கிலோமீட்ரு, 3.2 கிலோவாட்னா 126 கிலோமீட்ரு. ஓலா பொறுத்த வரைக்கும் 195 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும். அடுத்து ஃபைனலாக விடா பார்த்தீங்கன்னா 3.44 கிலோவாட் பேட்டரி செலக்ட் பண்ணிங்கன்னா 143 கிலோமீட்டர் கொடுக்கும். 3.94 கிலோவாட் பேட்டரி செலக்ட் பண்ணிங்கன்னா 165 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும். நான் சொன்னதை விட ஒரு 20-30 கிலோமீட்டர் வந்து கம்மியாக தான் வந்து ரியல் டைமில் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்கும். அடுத்து சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து டெலஸ்கோபிக் தான் வந்து வரும். ரியரில் டிவிஎஸ் ஐக்யூப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சார்பர் கொடுக்குறாங்க. மற்ற மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து மோனோ ஷாக் வந்து வருது. ஸோ மோனோ ஷாக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ட்வின் ஷாக்கோட கம்பேர் பண்ணும்போது மோனோ ஷாக் நமக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து வரும். அடுத்து பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையுமே ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ரியர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரம் தான் வந்து கொடுக்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே டிஎஃப்டி வந்து வருது. இப்போ எல்சிடிக்கும் டிஎஃப்டிக்கும் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா டிஎஃப்டி கலர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே தெளிவாக தெரியும். அந்த டிஸ்பிளேவே நல்லா பிரைட்டாக வந்துருக்கும். இப்போ இதில் வந்து ரிஸ்டாவில் நமக்கு வந்து பேஸ் வேரியண்ட் எடுத்திங்கன்னா ப்ரைஸ் கம்மி, அதில் எல்சிடி வந்து வரும். அதே மாதிரி நமக்கு வந்து செட்டாக்லையும் பேஸ் வேரியண்ட்டில் எல்சிடி வந்து வரும். டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் டிஎஃப்டி வந்து கொடுக்குறாங்க. எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையுமே நமக்கு வந்து கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரிஸ்டா 165 mm, நெக்ஸ்ட்டு ஐக்யூப் வந்து 157 mm, செட்டாக் வந்து 160 mm, ஓலாவும் 160 mm, விடா வந்து 155 mm. ஸோ வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அடிப்படையில் பார்க்குறப்ப நமக்கு ரிஸ்டா வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வெயிட் வந்து ரிஸ்டா 119 கிலோ வரும். ஐக்யூப் வந்து 118.8 கிலோ வரும். செட்டாக் வந்து 134 கிலோ, ஓலா வந்து 116 கிலோ, விடா வந்து 125 கிலோ. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப வெயிட்டு கம்மினா நமக்கு வந்து ஓலா தான். அதை விட ஒரு 2-3 கிலோமீட்டர் வெயிட்டில் வந்து ரிஸ்டாவும் ஐக்யூபும் வந்துருக்கு. ஸோ வெயிட்லெஸ்ஸாக வேணுங்கிறவங்க ஓலா, ரிஸ்டா, ஐக்யூப் இது 3 வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து சீட்டோட ஹைட்டு வந்து கம்மியாக இருந்தால் தான் ஒரு லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ஏறி உட்காந்து காலை கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு ரைட் பண்ண முடியும். இப்போ சீட்டோட ஹைட்டுன்னு பார்க்குறப்ப ரிஸ்டா வந்து 780 mm வருது, ஐக்யூப் 770 mm, செட்டாக்கும் 770 mm, ஓலா வந்து 805 mm, விடா வந்து 780 mm. ஸோ நம்ம இருக்கிறதுலே வந்து சீட்டோட ஹைட்டு ரொம்ப கம்மியாக லோவாக கொடுத்துருக்குது ரிஸ்டாலையும் ஐக்யூப்லையும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா செட்டாக்லையும் நமக்கு வந்து கம்மி தான். ஐக்யூபு செட்டாக்கில் தான் ரொம்ப கம்மி, ரிஸ்டாவும் ஒரு 10 mm அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் இருக்கிறதுலே சீட்டோட ஹைட்டு அதிகமாக ஓலாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்டாக தான் இருப்பீங்க ஹைட்டு அப்படின்னா நீங்கள் ஓலாவில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக டிராஃபிக்லலாம் போகிறப்போ உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமாங்கிறத நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு ஓலா செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து சார்ஜிங் டைம், இது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா ஸ்கூட்டர்ஸ்க்கும் 0லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரிஸ்டா வந்து பேஸ் வேரியண்ட் எடுக்கிறீங்கன்னா 4.5 மணி நேரம் ஆகும். டாப் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 6 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகும். ஐக்யூப் வந்து நமக்கு 4 மணி நேரம் 6 நிமிஷம் வந்து ஆகும் 0 to 80. செட்டாக் வந்து ஒரு 4 மணி நேரம் 50 நிமிஷம் வந்து ஆகும். ஓலா வந்து 6 மணி நேரம் 50 நிமிஷம் வந்து ஆகும். ஃபைனலாக விடா வந்து 5 மணி நேரம் 55 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த ஸ்கூட்டர்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டரி செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து விடாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவபிள் பேட்டரி வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து 2 பேட்டரி செட்டப்பில் கொடுக்குறாங்க, 2 தனித்தனியாக கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட முடியும். மேபி மற்ற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஓரளவு நமக்கு வந்து 100+ வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ்டு தான். பட் ரிமூவபிள் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து ஹீரோட விடா வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அண்டர் சீட்டு ஸ்டோரேஜ். ஸோ இந்த விஷயத்தில் வந்து ரிஸ்டா வந்து அதிகம் இருக்கிறதுலே வந்து ரிஸ்டா தான் 56 லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஐக்யூப் பார்த்தீங்கன்னா 32 லிட்டர் கொடுக்குறாங்க. செட்டாக் வந்து 18 லிட்ரு, ஓலா S1 வந்து 31 லிட்ரு, விடா வந்து 26 லிட்ரு. ஸோ வந்து அதிகமாக இருக்கிறது வந்து ரிஸ்டாவில் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. டயர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து 12 இன்ச்சு தான் வந்து வரும். ஓலாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 110 செக்ஷனில் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பெரிய டயர்ஸாக நமக்கு வந்து வரும். அடுத்து வந்து நமக்கு வந்து டஸ்ட்டு ப்ரூஃபு, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோன்னா IP66 ரிஸ்டா வந்து வரும் ரேட்டிங்கு.
மற்றது எல்லாமே IP67. இதில் விடா மட்டும் 68 வந்து வரும். ஸோ கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா விடாவில் வாட்டர் ப்ரூஃப் மட்டும் நமக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரண்ட்டி அப்படிங்கிறப்ப 3 இயர்ஸ் 50,000. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறது. ஒன்று 3 வருஷத்துக்குள்ளே கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் சில நேரங்களில் 1 இயர்லேயே நீங்கள் வந்து 50,000 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. ஒன்று 3 இயர்ஸ் இல்லைனா 50,000 கிலோமீட்டர். ஸோ இது 2 தான் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறது. இப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சில பிராண்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா 3 இயர்ஸுங்கிறத 5 இயர்ஸாக வந்து உங்களுக்கு வந்து மாறும். அதேமாதிரி 30,000ங்கிறது 50,000 இல்லைனா வந்து 60,000 இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாண்டர்டுங்கிறப்ப 3 இயர்ஸ் அவங்க வந்து காமனாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனல் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் பற்றி வந்து பார்ப்போம். ரிஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து 1,09,947 ரூபா வந்து வரும். டாப் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 1,44,947 ரூபா வந்து வரும். ஐக்யூ பொறுத்த வரைக்கும் வந்து 1,37,363 ரூபா வரும் பேஸ் வேரியண்ட்டு. டாப் வேரியண்ட் வந்து எஸ் வேரியண்ட் எடுத்திங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா அதிகமாக வந்து வரும். செட்டாக் பொறுத்த வரைக்கும் 1,23,319 ரூபா வந்து வரும். ஓலா வந்து 1,29,999 ரூபா. விடாவும் பார்த்தீங்கன்னா 1,29,900 ரூபாய். ஸோ இப்போ ப்ரைஸிங் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து ஓலா வந்து கம்மியாக வந்து வருது. அதேமாதிரி ரிஸ்டாவில் பேஸ் வேரியண்ட் எடுத்திங்க அப்படின்னா கம்மியாக வந்து இருக்குது. விடாவும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது. இப்போ நான் சொன்ன ப்ரைஸஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் வந்து சொன்னேன். அதேமாதிரி எலக்ட்ரிக் வாங்குறப்ப நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நார்மல் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு ப்ளஸ் அதில் அவங்க வந்து ப்ரோ பேக்குன்னு சொல்கிறாங்க, டெக் பேக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்காது. ஸோ ஃபீச்சர்ஸோடு வேணும் அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் போகும். அதேமாதிரி நார்மலாகவே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை விட ஒரு 10,000 20,000 ரூபா பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை பொறுத்து நமக்கு வந்து ஆன் ரோடு ப்ரைஸில் அதிகமாக தான் வந்து வரும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ யாருக்கு எந்த வண்டி அப்படிங்கிறப்ப நீங்கள் ப்ரைஸுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஃபீச்சர்ஸ் பெருசாக தேவையில்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ரிஸ்டா வந்து ட்ரை பண்ணலாம். ஓரளவு கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் வந்து வேணும், ப்ரைஸும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனால் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்கள் வந்து ஐக்யூப் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் விடா வந்து ட்ரை பண்ணலாம். ஓலாவும் வந்து ட்ரை பண்ணலாம். ஓலா ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா நிறையா இஷ்யூஸ் வந்து வந்துச்சு. ஷோரூம்ஸ் வந்து பெருசாக இல்லை. பட் இப்போ எல்லா ஏரியாலையும் ஷோரூம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பெருசாக இஷ்யூஸ் வந்து வரதில்லை. மந்த்லி அதிகமான வெஹிக்கிள்ஸ் வந்து தொடர்ந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் ஓலாவும் வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தானதாக வந்து இருக்கும். பிராண்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா இப்போ நார்மலாக பிராண்ட் வேல்யூங்கிறது எதுக்காகனா உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக வந்துருக்கும். அப்போ அதர் பிராண்ட்ஸ் வந்து குவாலிட்டி இல்லையான்னு கேட்காதீங்க. இப்போ டிவிஎஸில் ஐக்யூப் வாங்குறீங்க, பஜாஜ் செட்டாக் வந்து வாங்குறீங்க, ஹீரோ விடாலாம் வாங்குறீங்கன்னா அவங்க பல வருஷங்கள் மார்க்கெட்டில் இருந்தவங்க. ஸோ அவங்க வண்டி வந்து நம்ம வந்து நம்பி வாங்கலாம். குவாலிட்டி வைஸ் அவங்ககிட்ட வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் வந்து இருக்காது. ஸோ பிராண்ட் வேல்யூ வேணுங்கிறவங்க இந்த 3 வெஹிக்கிள்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். அதில் ஐக்யூப் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து செட்டாக்கு ஐக்யூப் ரெண்டுமே வந்து காம்படிட்டராக வந்து டேரக்ட் காம்படிட்டராக வந்து இருக்காங்க. அதில் வந்து செட்டாக் என்னமோ தெரில, அந்த காலத்து டிசைன் வந்து கொஞ்சம் மாடர்னாக மாற்றினாலேயே என்னவோ தெரியல, அது செட்டாக் வந்து பெருசாக வந்து ரீச் ஆகலை. பட் வந்து ஐக்யூப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கூட வந்து அவங்க கலரு டிசைனு கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. இப்போ வர பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஐக்யூப் வந்து நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. விடாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க ஷோரூம்ஸ்லாம் வந்து கொண்டு வரணும், இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எல்லா ஏரியாக்களையும் வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் வந்து விடா வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி வந்து விடா ஸ்கூட்டர் பற்றி டீட்டெயிலாக அந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு அது மாதிரி வந்து ரைட் ரிவ்யூ, ரைட் பண்ண எப்படி இருக்குது, ரேஞ்சு, ஸ்பீடு எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். பெங்களூரில் போய் நாங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், அவசியம் போயிட்டு வந்து பாருங்கள். ஸோ இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தேவை, ஆல்ரெடியே வந்து நம்ம பெட்ரோல் பைக்ஸில் வந்து ஒரு 125cc பைக்ஸு, ஸ்கூட்டர்ஸ் இந்த மாதிரி நிறையா கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இன்னும் இதை தாண்டி எந்த செக்மெண்ட் கம்பேரிசன் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து எந்த செக்மெண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சீக்கிரமாகவே குயிக்காகவே நாங்கள் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.